Hello everyone, welcome back to my channel Crack PGTRB Physics with me. இன்னைக்கு நம்ம சேனல்ல யூனிட் 3 எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியில காஸ் லா ரிலேட் பண்ண ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம क्वेश्चन ரீட் பண்ணிக்கலாம். 5000 electric lines of force enter a given volume and 3000 leaves it. So entering அப்படினா இந்த 5000 வந்து பாசிட்டிவ்ல எடுத்துக்கணும். 3000 வந்து லீவிங்னா நம்ம மைனஸ்ல எடுத்துக்கணும். அப்ப இதுல டோட்டல் சார்ஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கூலும்ஸ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். ஸோ கூலும்ஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னன்னா 5 is equal to Q divided by epsilon naught. இதுல நம்மள சார்ஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப சார்ஜோட வேல்யூ வேணும்னா Q is equal to epsilon naught into 5. இப்போ இங்க பையோட வேல்யூ தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. 5000 லைன்ஸ் வந்து என்டர் ஆகுது. அப்ப 5 இருக்க வேண்டிய இடத்துல 5000 மைனஸ் 3000 வந்து லீவ் ஆகுது. அதனால மைனஸ் 3000. எப்சிலான் நாட்டோட கான்ஸ்டன்ட் வேல்யூ 8.85 into 10 power minus 12. ஸோ இதில் 5000 மைனஸ் 3000 அப்படின்னா 2000. ஸோ 2 into அந்த 1000 வந்து 3 zeros இருக்கு. ஸோ 10 power 3 போட்டுக்கலாம். இங்க 8.85 into 10 power minus 12 இருக்கு. Simply 2 into 8.85 multiply பண்ணோம்னா நம்மளுக்கு 17.70 வரும். இங்க 3 இருக்கு பவர், இங்க minus 12 இருக்கு. 3 minus 12 வந்து minus 9. ஆப்ஷன்ல இதே ஆன்சர் இருந்ததுன்னா அதை சூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பவர் சேஞ்ச் பண்ணி கூட கொடுத்துருப்பாங்க. நான் லெஃப்ட் சைடு ஒரு டெசிமல் பிளேஸ் மூவ் பண்ணனா ஒரு பவர் ஆட் ஆகும். ரைட் சைட்னா ஒரு பவர் ரெடியூஸ் ஆகும். லெஃப்ட் சைட்னா ஒரு பவர் ஆட் ஆகும். ஸோ லெஃப்ட் சைட் நான் மூவ் பண்ணதுனால ஒரு பவர் ஆட் ஆயிடுச்சு. அப்போ -9 + 1 என்ன வரும்னா -8 வரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.